ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உலக லெவலில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணுன்னா அமெரிக்கா ஈரானை தாக்கிக்கிட்டு இருக்கு, பதில் தாக்குதல் ஈரானும் பண்ணுது. இது தொடர்பாக இன்றைக்கி நம்முடன் விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அரசியல் பிரிவு அதிகாரி கண்ணன் நம்முடைய நேரர், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் பிருத்வி. சார், 100 நாள் கடந்தும் இந்த வார் போயிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு 100வது நாள் கிட்ட பேசணும். ஆனால் கடந்த 3 நாட்களாக ஒரே போர் மயமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தாங்கன்னா இந்திய மாலுமிகள்லாம் தாக்கப்படுறாங்க, இந்திய கப்பல் எல்லாமே தாக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன நிலையை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு குழப்பமான நிலையாக தான் இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் செவ்வாய் அன்னைக்கு கத்தாரிலிருந்து மத்தியஸ்தம் செய்வதற்காக தெஹ்ரானுக்கு ஒரு தூதுக்குழு போயிட்டு அவர்கள் ஒரு நாள் அங்கே தங்கி ஈரானியர்களோடு இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்துவதற்கும் இதை ஒரு முடிவுக்கு, ஒரு நல்ல முறையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அங்கிருந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே இந்த தாக்குதல்கள் தொடங்கிடுச்சு. நேற்று அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த தாக்குதல்களை நான் நிகழ்த்தி விட்டு முடித்து விடுகிறேன், இவர்கள் காலதாமதப்படுத்துகிறார்கள் ஒரு ஒப்பந்தம் எட்டுவதற்கு, அதனால் இவர்கள் இதற்கான ஒரு விலையை தர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலோடு அவர் சொன்னார். பலமுறை அச்சுறுத்தியிருக்கார். இது இன்னொரு அச்சுறுத்தல் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர்களுக்குள் எந்த மோதலும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், அதாவது நேத்தி என்ன ஆச்சுன்னா, இந்தியாவோட கப்பல், அதாவது ஓமன், கல்ஃப் ஆஃப் ஓமனில் தாக்கப்பட்டிருக்குன்ற செய்திகள் தான் பார்த்தோம். 3 பேரை காணோன்னாங்க. இன்றைக்கி நம்மளோட ஷிப்பிங் மினிஸ்டர் இல்லை 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அமெரிக்கா இந்திய கப்பலை தாக்கணுன்றது தான் புரியலை. ஏன்னா அமெரிக்கா ஈரான் ஒரு பிளாக்கேட் போடுறாங்க, அது ஏன் இந்திய கப்பலை தாக்கிறதுக்கான தேவையில்லை? இல்லை, இந்திய மாலுமிகள், இந்திய ஊழியர்கள் இருக்கிற கப்பல், அது இந்திய கப்பல் அல்ல. அந்த கப்பல் பாலாவ் அப்படின்ட்டு பிலிப்பீன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல். அதனுடைய கொடியை தான் அது தாங்கி போகுது. அது பொதுவாக கடல்சார் வாணிகம் பண்ணுற பல கப்பல் நிறுவனங்கள் கடைபிடிக்கிற ஒரு முறை. அவர்கள் வேற ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய கொடியை அவர்கள் தாங்கி அந்த கப்பல் போகுதுன்னா அந்த கடல் வழி வாணிபத்திற்கும் அவர்களுடைய பயணத்திற்கும் அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு பனாமா, சைப்ரஸ் இந்த மாதிரி அந்த கப்பல்களுடைய உரிமையாளர்களும் அந்த கப்பல்களும் வேறு ஒரு நாட்டிலிருந்து வரலாம். ஆனால் அவர்கள் தாங்குகிற கொடியை வச்சு தான் அந்த கப்பல் அந்த நாட்டினுடைய எந்த கொடியை தாங்குதோ அந்த நாட்டுக்கு சேர்ந்ததுன்ற மாதிரி ஒரு அர்த்தம். பாலாவ் அப்படின்ற ஒரு சின்ன தீவு, மொத்தமே 17,000 பேர் தான் இருக்காங்க. அந்த தீவு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு உறுப்பு நாடு. அங்கே 24 இந்திய ஊழியர்கள் இருக்கிற ஒரு கப்பல் மீது நேற்று, இன்னைக்கு நம்ம 11, நேற்று 10 ஜூன் ஒரு எரியம், ஒரு ப்ரொஜெக்டைல் போய் தாக்கி 21 பேரை காப்பாற்றி விடுகிறார்கள் இந்தியர்கள். 3 பேர் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் அவர்கள் இறந்துட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். கடுமையான கண்டனத்தை நம்ம தெரிவிச்சிருக்கோம். இதற்கப்புறம் இன்னைக்கு இன்னொரு கப்பல் ஜல்வீர் அப்படின்ட்டு கென்னி பிசாவுன்ட்டு மேற்கு ஆப்பிரிக்க கொடியை தாங்கி ஓடுகிற ஒரு கப்பல், அந்த கப்பல் மீதும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி மாரிவெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலாவ் கொடியை தாங்கின இன்னொரு கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, வர்த்தக போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் எந்த நாடும் செய்யக்கூடாது. அதாவது ஈரான் தாக்கினாலும் இது தப்பு, அமெரிக்கா தாக்கினாலும் தப்பு. அமெரிக்க தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த கப்பலை மேற்கொண்டு நீங்கள் பயணம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியும் இவர்கள் அதை கேட்கலை, அதனால் நாங்கள் தாக்கினதாக சொல்கிறாங்க. இப்போ சர்வதேச கடல்சார் கழகம்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை அமைப்பு. அதுவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இந்த கப்பல்களை அவர்கள் முடக்கலாம், இந்த கப்பலில் இருக்க ஊழியர்களை அவர்கள் கைது செய்யலாம், அவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு ஒரு ஊறு விளைவிப்பதோ அல்லது அவர்களை
அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துவதோ அவர்களை கொல்வதோ எந்த வகையில் முறையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய வாதம். அதாவது இந்திய கப்பல் இல்லை, வேற ஒரு நாட்டோட கப்பல், அந்த கப்பலை தாக்குறது அது சரியா இருக்குமா சார்? எந்த கப்பலையும் தாக்கக்கூடாது, இந்தியர்கள் பயணிக்கிற கப்பல், ஏன்னா இந்திய கவர்மெண்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு கப்பல்ன்றது விட்டு தான் தாக்குனாங்களா, அப்படி பார்க்க முடியுமா? இல்லை, அவங்களுடைய அதாவது இந்த போர் தொடங்கி இன்னைக்கு 104 நாள் ஆயிடுச்சு. இந்த 104 நாளில் 2 தரப்பும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள். ஹோர்முஸ் நீரிணைய உலக போக்குவரத்து கப்பல் வழி போக்குவரத்திற்கு மூடிட்டாங்க ஈரானியர்கள். அவங்க மூடிட்டாங்கன்னு உடனே எல்லா மற்ற கப்பல்களுக்கெல்லாம் நீங்கள் மூடிட்டீங்க, உங்கள் கப்பல்களே போக முடியாத அளவுக்கு நாங்கள் முடக்கிடுறோன்னு சொல்லிட்டு அதனுடைய வாயிலில் அமெரிக்கர்கள் ஒரு முடக்கத்தை தொடங்கி விட்டார்கள், ஒரு முற்றுகையை. இது 2 பக்கமும் முடக்கியிருக்காங்க. இதை தவிர ஈரானுக்கு வேண்டிய வெகு சில கப்பல்கள் இந்த 2 முடக்கத்தையும் தாண்டி பயணமாகுது. அதே மாதிரி நேற்று அவர் அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், நாங்கள் பல மில்லியன் கணக்கான பல லட்சக்கணக்கான பீப்பாய் எண்ணெயை ஈரானிலிருந்து கடத்தி வெளியே சந்தைக்கு கொண்டு வருகிறோம். 22 கப்பல்கள் இந்த மாதிரி இரவில் அந்த கப்பல்களை கண்காணிக்க முடியாத நேரத்தில் இருட்டை பயன்படுத்தி நாங்கள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிறார். 2 ஈரானும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி வர்த்தக கப்பல்களை தாக்கி இருக்கிறது. அவர்கள் பேச்சை மீறி அவர்கள் உள்ளே போக முயற்சி பண்ணாலோ எண்ணெயை எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணாலோ அந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கர்களும் அதையே செய்கிறார்கள். இவங்க 2 பேர் பண்ணுறதும் சரியில்லை. அமெரிக்கர்கள் இதை அதிகமாக சமீப காலங்களில் செய்கிறார்கள். அது ரொம்ப தப்பானது. இப்போ உலக லெவலில் இதனால் திருப்பியும் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடுறோம், டெம்பரவரியாக ஒரு சீஸ்ஃபயர் கொஞ்சம் கப்பல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் திருப்பி இதை மூடுறோம் அப்படின்றாங்க. இது கண்டிப்பாக உலக லெவலில் பெட்ரோல் டீசல் அதோட விலையை ஏற்றுறதுக்கு தானே சார் வாய்ப்பாக அமையும்? பெட்ரோல் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கேலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $3 இருந்துச்சு. அதாவது ஏறக்குறைய ஒரு 300 ரூபாய். ஒரு கேலன் அப்படின்றது 3.8 லிட்டர் சேர்ந்தது ஒரு கேலன். இன்றைக்கி அது $4.50, அதாவது ஏறக்குறைய 1.5 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த போர் ஒரு முடிவு வரும்னு நினைக்கும் பொழுது எண்ணெயினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சு 100க்கும் கீழே போச்சு, $100க்கும் கீழே. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி $65 இருந்துச்சு ஒரு பீப்பா. இப்போ 100க்கு மேலே போய் அதுக்கப்புறம் இப்போ திருப்பி கொஞ்சம் இறங்குச்சு. இப்போ இந்த ஒரு 3-4 நாள் இந்த மோதலில் திருப்பி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது தொடருமானால் எண்ணெயினுடைய விலை மீண்டும் உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பாக $250 போயிருக்கணும். நாங்கள் இந்த ஈரானிய எண்ணெயை கைப்பற்றி சந்தைக்கு கொண்டு வந்ததுனால அது அவ்வளவு போகலை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் நேற்று. ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு சீஸ்ஃபயருக்கே இவங்களால வர முடியல. ஏன் இந்த சீஸ்ஃபயருக்கு வர முடியலன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பல அவென்யூகளில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஏன் முக்கியமாக இவங்களால் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வர முடியல, நிறுத்திக்குவோம் அப்படின்ற நிலைக்குள்ளே ஏன் இருவராலையும் வர முடியலன்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப முதல்ல தற்காலிக போர் நிறுத்தம் இருக்குது. அந்த போர் நிறுத்தம் இப்போ தான் அதுக்கு ஒரு ஊர் வந்திருக்கு. ஏப்ரல் 8 தற்காலிக போர் நிறுத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத்தில் ஒரு 17 மணி நேரம் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியலை. ஆனால் பல இடங்களில் அவர்களுக்கு ஒரு ஒத்திசைவு வந்துச்சு அப்படின்ட்டு துணை அதிபர் வான்ஸ் சொன்னார் நமக்கு. அதுக்கு பிறகு இந்த ஒரு 3-4 நாள் தவிர மீதி நாளெல்லாம் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீடிச்சதுன்னு சொல்லலாம். அது பெரிய ஆச்சரியம்தான். இதுக்கிடையில் பல முன்மொழிவுகளை ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு இன்னும் ஒரு நாளில் ஒரு முடிவு வந்துரும்ன்ற மாதிரி ட்ரம்ப் பதிவிட்டதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய பேட்டி கொடுத்தார் NBC நியூஸுக்கு. அதில் என்ன சொன்னார், இவர்களை நான் அணுவை அவர்கள் அணுசக்தியாக அவர்கள் உற்பத்தி செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஷரத்து அதில் இருக்குது. நான் அதை என்ன பண்ணேன், அவங்களுக்கு திருப்பி அனுப்பி சொன்னேன், நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை என்ற வாக்கை தருவது மட்டும் முக்கியமல்ல, நீங்கள் அதை வேறு எங்காவது இருந்து வாங்கக்கூடாது.
விலைக்கு வாங்கக்கூடாது, அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கடனாக பெறக்கூடாது, அப்படியெல்லாம் சேர்க்க சொன்னேன், அதனால் ஒரு முடக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கேட்ட அதே கேள்வியை அந்த செய்தியாளரும் கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், அவர்கள் ரொம்ப பெருமை மிக்கவர்கள், வலிமையானவர்கள் அப்படின்ட்டு. ஏன் இப்போ ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் நேரம் நமக்கு சாதகமாக இருப்பதாக ரெண்டு பேரும் எண்ணுகிறார்கள். அமெரிக்கர்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு மேலே இந்த வலியை அவர்களால் தாங்க முடியாது. எண்ணெய் விலை ஏற்றம், நவம்பரில் வரக்கூடிய காங்கிரஸுக்கான இடைத்தேர்தல்கள், இதை எப்படி அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய கட்சியினரும் சந்திப்பார்கள், இதுக்காக இதை அவர்கள் நம்பி ஈரானியர்கள் எவ்வளவு வலியையும் தாங்கக்கூடியவர்கள், அவர்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள். அவர் முதல்ல கண்ணு சிமிட்டட்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு நாளைக்கு இந்த முடக்கத்தினால, ஹொர்முஸ் நீரிணை முடக்கத்தினால $435 மில்லியன் இழப்பு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஈரானியர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் மூச்சு திணறுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் நசிந்திருக்கிறது. அவர்களுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. பல தொழிற்சாலைகள் தரைமட்டமாகி இருக்கின்றன. ஒரு 80% அவர்களுடைய உற்பத்தி திறன் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் காலம் நமக்கு சாதகமாக இருப்பதாக இவர் எண்ணுகிறார். அவங்க போன முறை ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் எட்டுவதற்கே 20 மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாத்தையும் வலிந்து இழுத்து அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ உங்களை ஒரு வழி பண்ணி தான் அவங்க உங்களுக்கு வேண்டியதை தரக்கூடியவர்கள். அவர்கள் இதில் ரொம்ப பெரிய விற்பனர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க பக்கம்தான். அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது, அவர்களுடைய தலைமை சிதறுண்டு இருப்பதாக நேற்று கூட அந்த மாதிரி ஒரு கருத்தை இவர் சொல்கிறார். ட்ரம்ப் மட்டுமல்ல, துணை அதிபர் வான்ஸ் கூட அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு இணக்கமான ஒரு தலைமை, ஒருமித்த ஒரு கருத்தை எடுக்கக்கூடிய இடத்தில் ஈரானிய தலைமை இல்லை. அங்கே தீவிரவாத போக்கை கொண்டவர்கள், கடும் போக்கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணம் ஓங்கி இருப்பதாக சில பேர் எண்ணுகிறார்கள். இதில் ஒரு முக்கியமான பெயர் இஸ்ரேல் சார். இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாஸை தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாஸை தாக்குறாங்க. அது கூடாதுன்னு ஈரான் நினைக்கிறாங்க. இப்போ வார் முடிகிற மாதிரி வரப்போ இஸ்ரேல் ஒரு அட்டாக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வார் கண்டினியூவாக நடக்கணும்னு இஸ்ரேல் விரும்புகிறாங்களா? கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இந்த போர் நிற்கவே கூடாது. ஏன்னா இஸ்ரேலினுடைய எண்ணம் என்னென்னா, தன்னுடைய எதிரியை குற்றுயிரும் குலை உயிருமாக பார்ப்பது மட்டும் அவர்களுக்கு போதாது, அவர்கள் இல்லாத பண்ணிடணும். அது அவர்களால் மட்டும் முடியாது. அதனால் அதை பண்ணுறதுக்கு அவர்கள் ஒரு வலிமையான ஒரு கூட்டாளியை கொண்டு வந்திருக்கிறார்கள், உலகத்தினுடைய ஒரே வல்லரசு. அந்த வல்லரசு ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை செய்து கொண்டாலோ, ஒரு அமைதி தீர்வுக்கு வந்தாலோ அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அதை அதற்கு எவ்வளவு முடியுமோ தடை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த போதுமான அளவு வல்லமை அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அமெரிக்கர்களை பகைத்து கொண்டு, அதிபர் ட்ரம்ப்பை பகைத்து கொண்டு அவர்கள் ஈரானியர்களோடு சண்டை செய்வது என்பது மிகவும் கடினம். அதனால் சில இடங்களில் விட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இதுக்கு மேலே தாக்காதீங்க போகிறோம்னு சொன்னால் கேட்குற மாதிரி பாவலா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நேற்று டயர்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தில் லெபனானில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, ஒரு முன்னேற்ற படையெடுப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் நடக்குது. அதனால் அவர்களுடைய இலக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய இலக்கும் மிக மிக வித்தியாசமானவை. இல்லை, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, லெபனானை விட்டு திரும்பி வாங்க, ஏன் லெபனானுக்குள்ளே இருக்கீங்கன்னு. இப்போ ட்ரம்ப்புமே கொஞ்சம் இஸ்ரேல் மேலே கொஞ்சம் கடுப்பார மாதிரி தான் தெரியுது. உண்மையிலே ட்ரம்ப் லெபனானுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது பிடிக்கலையா, இல்லை அவங்க பாலிசி ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா சார்? இல்லை, அவருக்கு இந்த லெபனான் ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரண்ட். ஆமாம், ஒரு திசை திருப்பம். அவர் இப்போ அவருக்கு வரலாற்றில் இடம்பெற வேண்டும். இந்த ஈரானை ஒரு வழியாக ஒரு அமைதி தீர்வை எட்டிவிட்டால் அவர் அமெரிக்க அதிபர்கள் யாரும் சாதிக்காததை அவர் சாதித்ததாக ஒரு வரலாறு அவரை பதிவு செய்யும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இஸ்ரேலியர்கள் ஹெஸ்புல்லா மீது, லெபனான் மீது நடத்துகின்ற தாக்குதல் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், ஒரு திசை திருப்பலாக இருக்கிறது. நாம் இதில் கவனம் வச்சுருக்கோம், அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு புரியுது ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அதை இடைஞ்சலாக அவர் பார்க்கிறார். இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது நவம்பர் மாதம் அமெரிக்கா தேர்தல் இருக்குன்னு நீங்கள், ட்ரம்ப் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கார்? ஏன்னா அந்த இன்டர்வியூலே நெருக்கடியாக கேள்வி கேட்கும்போது இல்லை நான் பேசலைன்னு அவர் கிளம்புறாரு. அப்போ ஏதோ அவருக்கு புரியுதா, நம்மளுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும், அமெரிக்க
தேர்தலில் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவர் ஜம்பமாக பேசுகிறார். அவர் வந்து எதையும் மிக மிக மிகைப்படுத்தி பேசுகிற ஒரு தன்மை உடையவர். அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார், எண்ணெய் விலை ஏறுது, அதை பற்றி கவலை இல்லை, குறைஞ்சிரும் போருக்கு பிறகுன்றாரு. பணவீக்கம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 4.2% இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, பணவீக்கம் எனக்கு பிடித்தது, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த போர் முடிஞ்ச பிறகு பயங்கர சரிவு வந்துடும், அப்போ எல்லாரும் வந்து நீங்கள்லாம் அதை பாராட்டுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸினுடைய நவம்பர் தேர்தலை பற்றி சொல்லும்பொழுது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, பாருங்கள் என்று நான் ஆதரித்த ஒரு வேட்பாளர் உட்கட்சி தேர்தலில் வென்றிருக்கிறார் பாருங்கள் அப்படின்றாரு. அதனால் அவர் உண்மையிலேயே அப்படி நினைக்கிறாரா, அல்லது அந்த மாதிரி ஒரு நிலையை வெளியில் ஒரு தோற்றத்திற்காக அவர் காட்டுகிறாரா, இது நமக்கு சரியாக புரியலை. ஆனால் அவருக்கு வந்து ஈரானியர்களுக்கு இதை தாங்கக்கூடிய வல்லமை கூடுதலாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். இது நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. நெருங்கி வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஈரானில் ஒரு கடும் போக்கை கொண்டவர்களுடைய கை ஓங்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த தற்காலிக ஒரு அமைதி ஒப்பந்தம் வரலை. அந்த ஒப்பந்தம் வந்திருந்துச்சுன்னா 60 நாள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கடற்கண்ணி வெடிகளெல்லாம் அப்புறப்படுத்திடுவாங்க ஈரானியர்கள். ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு ஒரு 30 நாளில் போயிடும். கடல் வழி போக்குவரத்து, ஹோர்முஸ் வழி போக்குவரத்து என்பது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். இதுக்கிடையில் அந்த 60 நாளில் அவர்கள் அணுசக்தியாக இருக்கக்கூடிய மாற வேண்டும் என்ற அவாவை அவர்கள் விட்டொழிப்பது அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் எழுத்தில் தர வேண்டும். அதுக்கு அப்புறம் மற்ற அது தொடர்பான அவங்கக்கிட்ட 11,000 கிலோகிராம் யுரேனியம் இருக்குது, அதை திருப்பி ஒப்படைக்கணும். அதில் 440 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டது, அதை வந்து அந்த செறிவூட்டலை தரவிறக்கம் பண்ணணும், டவுன் பிளெண்டிங்னு பேர். இதையெல்லாம் அவங்க அப்போ பேசி முடிவெடுக்கணுன்ட்டு. ஆனால் இதுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கே இவ்வளவு போராட்டம் இருக்குன்னா அப்போ அதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும். ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கே பெரிய போராட்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்க சார். ஆனால் சீனா, ஏசியா கண்ட்ரீஸில் உள்ள பல நாடுகள் கண்டிப்பாக ஒரு அமைதி ஒப்பந்தம் வேணும்னு விரும்புகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு சாத்தியம் இருக்கா உடனடியாக? இல்லை, உடனடியாக சாத்தியம் இருக்கான்னு தெரியல. இதில் என்ன புரியலை அப்படின்னா, இந்த மோதல்கள், இந்த சமீபத்திய மோதல்களை, இந்த மோதல்களை 2 பேரும் நிறுத்திக்கணும், கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும்ன்ட்டு ரஷ்யா வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கு, சீனா வேண்டுகோள் விடுத்திருக்கு, பல நாடுகள் கவலை தெரிவித்திருக்கின்றன. அதிலிருந்து வந்து இதை வந்து மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு உலகம் திரும்பாதான்ற ஏக்கம் வந்து பல பேருக்கு இருக்குது, பல நாடுகளுக்கு இருக்குது. ஏன்னா சீனாவை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து உலக சந்தை ஒரு நிலைத்தன்மையோடு ஸ்திரத்தன்மையோடு இருந்தால் தான் அதனுடைய பொருள்களை அது வந்து உலகத்தினுடைய உற்பத்தி கூடம், அதை விற்பனை செய்வதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் கொள்முதல் செய்வதற்கும் அதனுடைய நிலை உயர்வதற்கும் தொடர்ந்து அதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் அது அப்புறம் ஈரான் வந்து அதனுடைய தோழமை நாடு, அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு தீர்வு ஏற்பட்டு மீண்டும் உலக சமுதாயத்தோடு ஈரான் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வழி பிறக்கணும். இது 2. ஆசியாவில் இருக்க பல நாடுகள் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெயினுடைய விலை, எண்ணெயினுடைய வரவு, எண்ணெயினுடைய வரத்து இதெல்லாம் வந்து பெரிய சிக்கலாக இருக்கிறது. சமையல் வாயு இதெல்லாம் மாறணும். ஏன்னா சாதாரண குடும்பங்கள் வந்து இன்னைக்கு இந்த போர்னால் இவ்வளவு எங்கேயோ நடக்குது இந்த போர், அந்த போர் ஆனால் வந்து நம்முடைய வீட்டின் சமையல் கூடங்களில் எதிரொலிப்பதை நாம் பார்க்கிறோம், உணவு கூடங்களில் எதிரொலிப்பதை பார்க்கிறோம். அதனால் இதை அப்படி நின்றுடணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ட்ரம்ப்புக்கும் அதுதான். அவர் வந்து தன்னை போய் ஒரு மூலையில் அடைச்சிக்கிட்டார். மிக 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 நிலையெல்லாம் எடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு அணு சக்தியாக மாறும் ஆவலை விட்டு கொடுங்கள் அப்படின்றார். 15 ஆண்டுகளுக்கு அவங்க ஒபாமாவுக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த 15க்கு மேலே ஒரு எண்ணை அவர்கள் எட்ட வேண்டும். அவர்கள் 10 ஆண்டு வரைக்கும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 18 போய் முடியுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அவர்கள் ஒப்புக்கொள்ளணும். இந்த 11,000 இருப்பு இருக்கு இல்லையா யுரேனியம், அப்புறம் அந்த 440 கிலோகிராம் அதை வந்து அவர்கள் தரவிறக்கம் பண்ணுறது, இதையெல்லாம் வந்து முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு போய் பண்ணணும்ன்ட்டு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இப்போ விட்டு கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்லுகிறார் தெரிகிறது. அங்கேயே ஈரான்லேயே அதை மேற்பார்வை பார்த்து மற்றவர்கள் கண்காணிக்க அதை செய்வதற்கு அவர் உடன்படுவார்ன்ற மாதிரி ஒரு 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 ஒற்றுமை, ஒரு ஒத்துசைவு நோக்கி 2 பேரும் நகர்வதாக தெரிகிறது. இதில் எனக்கு என்ன புரியலைன்னா, இவ்வளவு நாள் பாகிஸ்தானிகள் இதில் மும்முரமாக ஈடுபட்டு தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பணயம் வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். இப்போ சமீப காலமாக கத்தாரிகள் கொஞ்சம் முன்னுக்கு
இதை அவர்கள் முன்னெடுத்து செல்வதாக தெரிகிறது. அதனால் என்ன நடக்குதுன்னு என்னால் சரியாக அனுமானிக்க முடியல. ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் துருக்கியர்கள் இருக்கிறார்கள், எகிப்தியர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் தலையிட்டிருக்கார்கள். சீனா பின்பிருந்து அவர்களுக்கு, ஈரானியர்களுக்கு ஒரு ஊக்கம் தருகிறது, நீங்கள் ஒத்துப்போங்கள் அப்படின்ட்டு. இவ்வளவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தில் 11 டன் யுரேனியம் அவங்கள்ட்ட இருக்குன்றாங்க. இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை டவுன்கிரேட் பண்ணுறது, இதை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய டஃப்பான டாஸ்க் இல்லை சார். இப்போ அமெரிக்காவுக்கு அவங்க தரேன்னு சொன்னாலும் அதை செய்கிறது ரொம்ப எளிமையாக இருக்காதுல்ல. ஏன்னா 11,000 டன்ன்றது பெரிய பிக் நம்பரில் 11 டன்னுன்றது. நீங்கள் உங்களுடைய கருத்தை அவங்களும் கேட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா போன வாரம் டென்னசியில் ஒரு பெரிய ஒரு அணு உலை கூடம், அணு விஞ்ஞான கூடம் இருக்குது. அந்த கூடத்திற்கு ஸ்டீவ் விட்காஃபும் ட்ரம்ப்பினுடைய மருமகன் ஜாரெட் கூஷ்னரும் சென்றார்கள். அங்கே போய் அவர்கள் வந்து நுண்ணறிவு ஆய்வாளர்கள், அப்புறம் நுண்ணறிவு நிபுணர்கள், அதுக்கப்புறம் யுரேனியம் விஞ்ஞானிகள், இவர்களெல்லாம் சந்தித்து பேசுகிறாங்க. ஏன்னா சமீபத்தில் வெனிசுவேலாவில் இருந்த ஒரு அணுக்கூடம் அது முடிவுக்கு வந்து விட்டது. அது செயல்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை அமெரிக்கர்கள் எடுத்து வந்து டென்னசியில் அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதை முறைப்படி எப்படி செய்யணும், அதை செயலிழக்க செய்வது அல்லது அதை மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு தயார் செய்வது, இந்த மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். அதனால் அந்த நிபுணத்துவம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே இதை வந்து முதல்ல சோவியத் யூனியன் உடைஞ்சு 15 நாடுகளாக உருமாறின பொழுது சோவியத் யூனியனுடைய மற்ற குடியரசுகளில் இருந்த அணுக்கூடங்கள், அந்த கூடங்களை மூடுவதும், அங்கிருந்த யுரேனியத்தை எடுத்து அதை முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வதும், இதற்கெல்லாம் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் துணை நின்றார்கள். அதனால் அனுபவமும் அந்த நிபுணத்துவமும் அவர்களிடம் இருக்கிறது. இவர்கள் தருவார்களான்றது தான் சிக்கல். அங்கேயே போயும் அதை செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீக்கு புட்டின் வந்து எக்கனாமிக் ஃபோரத்தில் பேசும்போது நீங்கள் ரொம்ப இந்தியாவை ப்ரெஷர் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும், பூமராங் மாதிரி உங்களை திரும்பி வரும், எக்கனாமிக் ப்ரெஷர்னால இந்தியாவை நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு மறைமுகமாக அமெரிக்கர்களை அவர் சொல்கிறாரு. இந்தியாவை ஓரளவுக்கு மேலே நீங்கள் எக்கனாமிக் சேங்ஷனால் அட்டாக் பண்ண முடியாது. ஏன் அதை சொல்கிறாரு சார்? இல்லை, நாம் அவர்களோட ஒரு நல்ல உறவில் இருக்கோம். நாம் நிறையா மீண்டும் எண்ணெய் வாங்குகிறோம். நமக்கு ஒரு விலக்கு, நமக்கு மட்டும் இல்லை விலக்கு, எல்லாருக்கும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கான ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விலக்கை திரும்ப பெற்றுக்கிட்டார்கள். அதனால் திருப்பி நம்ம ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கலாமா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நாம் முன்னாடி இந்த சிக்கலெல்லாம் எழாத போது நாம் எவ்வளவு எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி போயிட்டோம். நாம் தான் ஒரு மிகப்பெரிய பயனாளி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில். ஏன்னா அவங்களும் பெரிய பொருளாதார தடைகளில் இருக்காங்க. அவங்களால அந்த எண்ணெயை ஐரோப்பியர்களுக்கு விற்க முடியல யுக்ரைனுடைய போர்னால. அதனால் ரஷ்யாவுக்கு இந்தியர்கள் தேவை. இந்தியாவுக்கு சாதகமாக அவர் பேசுவது என்பது வந்து ஒன்றும் இல்லை. இதில் மறைமுகமாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அமெரிக்கர்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை தருகிறார்கள் என்றது அமெரிக்கர்களே அதை வந்து மறைக்கலை. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அதை சொல்கிறதுல ஒன்றும், அவர் சொல்கிறது அமெரிக்கர்கள் கேட்பார்களான்னு தெரியல. அமெரிக்கர்களுடைய நிலை என்னென்னா, அவர்களுக்கு உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து அவர்களே கொண்டு வந்த பொருளாதார தடைகளை சிறிது காலம் விலக்கி கொண்டால், அதனால் வந்து பொருளாதார எண்ணெயினுடைய சர்வதேச சந்தை விலை வந்து ஒரு மட்டுப்படும் அப்படின்னா அதை செய்ய அவங்க தயாராக இருக்காங்க. ஈரான் மீது இருந்த தடையவே அவர்கள் விலக்கி கொண்ட அதிசயமெல்லாம் நடந்தது, நீங்கள் பார்த்தீங்க. அதற்கு அவங்க காரணம் சொன்னாங்க. என்ன குளோபலாக பிரச்சனை வந்து. இப்போ இந்தியா இதை எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ திருப்பி வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவங்க 2 பேருக்கு மத்தியில். இந்தியா வந்து என்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறும்னு எல்லாம் பயப்படுறாங்க, எல்பிஜி தட்டுப்பாடு வரும்னு பயப்படுறாங்க. இந்தியா டிப்ளமேட்டிக்காக இதை எப்படி அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்மக்கிட்ட வந்து, அதாவது ஆங்கிலத்தில் த பால் இஸ் நாட் இன் ஆர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. பந்து வந்து நம்முடைய பக்கத்தில் இல்லை. நாம் அதை விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய இடம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. நாம் வந்து இது வந்து ஒரு பெரிய படிப்பினை. இனிமேல் நாம் பெட்ரோலிய இருப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளைக்கு நம்ம சேமித்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ன்னு பேர். அந்த இருப்புகளை வந்து நாம் இனிமேல் 2 மாதத்துக்கு பதில் ஒரு 4 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சேமிப்பு கிடங்குகளை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்குரிய பணத்தை கொடுத்து அந்த எண்ணெயை வாங்கி சேமிக்கக்கூடிய ஒரு அந்நிய செலாவணி
திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று. அதே மாதிரி சமையல் வாயு இப்போ நம்ம 2 நாள் வரக்கூடிய சமையல் வாயுவை தான் நம்மளால் சேர்த்துக்க முடியுது. அதை நாம் பல மாதங்கள், ஏன்னா எண்ணெய் அளவுக்கே சமையல் வாயு ஒரு மிகப்பெரிய பொருள். எல்லா வீடுகளிலும் அதை பற்றி பேச வேண்டிய நிலைமையும், ஒவ்வொரு முறை உணவு சமைக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அதை பற்றிய நினைவும் பெண்மணிகளுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. பல உணவகங்களில் பெரிய தட்டுப்பாடு இருக்குது. சமையல் வாயினுடைய விலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. பல முறை ஏற்றியாச்சு அதனுடைய விலையேற்றத்தை. அப்படி ஏற்றியும் கூட அரசுக்கு ஏற்படுகிற இழப்பை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை. அதனால் இது ஒரு பெரிய படிப்பினை. ஆனால் இது வேகமாக சரி பண்ண முடியாது. பல இடங்கள்லேருந்து இந்த இடம் அடப்பட்டதுனால ஹொர்முஸ் நீரிணை 14 கப்பல்கள் அங்கே இந்திய கப்பல்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு இன்னும். அதனால் நம்ம வேறு வேறு இடங்கள்லேருந்து ரொம்ப தொலைவில் இருந்து எண்ணெயையும் சமையல் வாயுவையும் கொண்டு வந்துட்டுருக்கோம். நாளாவட்டத்தில் இந்த அரசு இப்போ இவ்வளவு நாள் அதிகமாக இந்தியாவை ஆண்ட பிரதமரா அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டார் நம்முடைய பிரதமர். இவர்கள் தொடர்வார்களானால் அல்லது இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசு கூட சேமிப்பு வசதிகளை, சேமிப்பு கிடங்குகளை இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு வருங்கால தலைமுறைக்கு பயனுள்ள வகையில் இந்தியாவை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ட்ரம்ப் இதுக்கு என்ன சொன்னார், போன ஞாயிற்றுக்கிழமை பேசும்பொழுது செப்டம்பர் 1 திங்கள் அன்னைக்கு அவங்க நாட்டில் தொழிலாளர் தினம், லேபர் டேன்னு பேர். அது வரைக்கும் அமெரிக்க கடற்படை முற்றுகை ஹோர்முஸ் நீரிணை நீடிக்கும்னு நான் நினைக்கல, விலக்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குது, இதில் ஒரு ஈரானியர்கள் இறங்கி வருவாங்கன்ட்டு. இன்னொரு நாள் அவர்கள் இழுத்தடிக்கிறார்கள். அவர்கள் அவரே சொல்கிறார், என்னை ஏமாற்றுகிறார்கள், தேர் டேப்பிங் மீன்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் அதுக்கு என்னென்னா பேசி பேசி என்னை ஏமாத்துறாங்க, நாள் கடத்துறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். அதனால் 50-50 அப்படி தான் சொல்லலாம். வேகமாக தீர்வு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு தீர்வை நோக்கித்தான் 2 நாடுகளும் நகரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை 2 பேருக்கும் கிடையாது. இந்த போர் தொடர்ந்து நடந்தால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு அதை தாங்கக்கூடிய பொறுமையும் அதை தாங்கக்கூடிய ஆற்றலும் கிடையாது. செப்டம்பர் 1 வாரம் வரைக்கும் இந்த போர் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ட்ரம்ப் முடிப்பாருன்னு நாமளும் நம்புவோம் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல முக்கிய தகவல்களை எங்களோட பரிந்துரைத்தீங்க. மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.